போன ஈத்தில் பார்த்தோன்னா இந்த ஆடும் 2 குட்டி போட்டு ஆடுதாங்க. ஆனால் அதுக்கு முன்னே ஈத்து பார்த்தோன்னா 3 குட்டி 6 வயசா 2-3 ஈத்தில் 3 குட்டி போட்டுச்சு. ஆனால் போன ஈத்து பார்த்தோன்னா எல்லாமே 1 குட்டி போட்டுச்சு. இது மட்டும்தான் 2 குட்டி போட்டு ஆடுங்க. பாக்கி எல்லா ஆடுமே பார்த்தீங்கன்னா 1 குட்டி தான் போட்டுச்சுங்க எல்லாமே. அதில் பார்த்தோன்னா இப்போ நம்மக்கிட்ட பார்த்தோன்னா ஒரு 10-15 குட்டிக்கு மேலே குட்டியாக எல்லாம் வளர்ந்து போய் நிற்கிதுங்க. இந்த ஆடாக இருக்கட்டும் அல்லது இந்த ஆடு இருக்கட்டும், இந்த ஆடு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 ஆடு பார்த்தோன்னா எல்லாமே ஒரு குட்டி தான் இருந்துச்சு. நம்ம வந்து அதை வீடியோ பதிவு பண்ணும்போது உங்கள் பண்ணையில் உள்ள ஆடு எல்லாமே ஒரு குட்டி தானே போடுதுன்னு அப்படின்னு சொன்னீங்க. 1 குட்டி போடுது 2 குட்டி போடுங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அது சாப்பிட்ட உணவு பொறுத்தாங்க எல்லாமே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எந்தளவுக்கு நம்ம ஆட்டை பராமரிக்கிறோம், போதிய தீவனம் கொடுத்து வளர்க்குறோமோ அதை பொறுத்தா குட்டிக்கணும் தன்மையெல்லாம் இருக்குதுங்க. அந்த வகையில் இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமு கண்டிப்பாக 3 குட்டி போடணும்னு எதிர்பார்க்குறேன். எதை வச்சு சொல்கிறேன்னா வயிறு நல்லா பெருசாகவே இருக்குது. மடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மடியில் ஃபுல்லாக சுரந்து போய் நிற்கிதுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து விரைவில் குட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த அறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்வாங்கி இருக்குது. அதே போல் காம்பு பார்த்தோன்னா நல்லா ஃபுல்லாக கீழே சுரந்து போய் நிற்கிது. இந்த காரணங்களை வச்சு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஆடு குட்டின்னு தன்மை உள்ளதுங்க. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பாக குட்டி போட்டுரும். அடுத்து அப்படியே பார்த்தா நம்ம தலைவர் போடுவார் அப்படின்னு வரிசையாக குட்டி போட்டே வருவாங்க. நம்ம